வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 15க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்த்துருவோம். யூனிட் 5ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி தான் ஆர்பிஐ. இந்த ஆர்பிஐக்கான விடையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக்கை ஒன்று போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 ரூபாய் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஜிபே நம்பர் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ எண்டில் நீங்கள் பாருங்கள். ஜிபே 5 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ எண்டில் ஜிபே நம்பர் சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, நம்ம ஆன்சருக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2016 பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது ஆர்பிஐயின் கவர்னர் யாருன்னு கேட்குறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் 2016. ஓகேங்களா? 2016னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 8 2016 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஆர்பிஐ உடைய கவர்னர் ஆளுநராக யார் இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. உர்ஜித் பட்டேல் அவர்கள் தான் இருந்தார். உர்ஜித் பட்டேல். இந்த உர்ஜித் பட்டேலுக்கு முன்னாடி தான் ரகுராம் ராஜன் இருந்திருப்பார். ஓகே, அவருக்கு முன்னாடி இருந்திருப்பார். இந்த ரகுராம் ராஜன் அப்படின்றவர் 23வது கவர்னர்மா. இவர் 23வது கவர்னர். உர்ஜித் பட்டேல் நமக்கு 24வது கவர்னரா நம்ம எடுத்துக்கணும். சக்திகாந்த் எத்தனாவது சார் அப்படின்னா சக்திகாந்த் 25வது கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ சஞ்சய் மல்ஹோத்ராவை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம். ஸோ இந்த 3 மட்டும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ரகுராம் ராஜன் பிளஸ் உர்ஜித் பட்டேல் பிளஸ் சக்திகாந்த் தாஸ். இவர் சஞ்சய் மல்ஹோத்ரா 26 வருவார். ஓகே, சஞ்சய் மல்ஹோத்ரா இதை ஞாபகம் வச்சுங்க. 2016 பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது ஆர்பிஐயின் கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. உர்ஜித் பட்டேல் தான். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்படும் பொழுது ஆர்பிஐ உடைய கவர்னராக இருந்திருப்பார். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். செகண்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் இருக்கக்கூடிய மரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியோட சின்னத்தில் இருக்கக்கூடிய மரம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஆர்பிஐ கிளாஸ் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம என்ன பண்ணிடுங்க, பார்த்துருக்கு. அப்போதான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். இதில் இருக்கக்கூடிய முக்காவாசி கொஸ்டின்ஸ் பள்ளிப்பாட புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் ரமேஷ் புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் கருப்பையா புத்தகம் அப்படின்னு நிறைய புத்தகங்களை தேடி எடுக்கப்பட்டிருக்கு. சிலபஸை தாண்டி நான் வெளியே போல, சிலபஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணி கேள்விகள் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி எப்படி டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல என்னுடைய மாணவர்கள் நம்ம சேனலை படிச்ச நம்மளை ஃபாலோ பண்றவங்க 400 பேர் அங்கே ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் நிற்கணுன்றதான் நம்மளுடைய இலக்கை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படி கேட்டாலும் இந்த வாட்டி நம்ம போஸ்டிங் எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் இருக்கும் மரம். மற்றவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க பார்க்கலன்றது எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு வியூஸ் 10 வியூஸ் போனால் கூட போதும். நான் வீடியோ தொடர்ச்சியாக இந்த 380 வீடியோஸுமே யூடியூப்ல பதிவு பண்ணுவேன். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் இருக்கக்கூடிய மரம்னு கேட்டிருக்காங்க. சின்னம் எம்பலத்துல, அதாவது பனை மரம் தான் இருக்குமா. அதுல இருக்கக்கூடிய விலங்கு பார்த்தீங்கன்னா புலி. அது புலி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி சின்னத்தில் இருக்கக்கூடிய மரம்னு கேட்டாங்கன்னா நீங்க பனை மரம் எடுத்துக்கணும். என்ன விலங்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா புலி அப்படின்ற விலங்கு இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்கும் பணத்தில் எத்தனை சதவீதம் புழக்கத்தில் விடப்படும்னு கேட்கறாங்க. இது பள்ளி பாட புத்தகத்தில் கேட்கப்பட்ட ஒரு வினாமா. இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடிக்கும் பணத்துல இந்திய ஆர்பிஐ தான் பார்த்தீங்கன்னா பணத்தை அச்சடிப்பாங்கன்னு தெரியும். அதுல 100% அச்சடிக்கிறாங்க அப்படின்னா அதுல 85% மட்டும்தான் புழக்கத்தில் விடுவாங்க. மக்கள் கிட்ட பரவலா புழக்கத்தில் விடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் புழக்கத்தில் விட மாட்டாங்க அப்படின்றது தான் இது ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. இது பள்ளிப்பாட புத்தகம் 9th புத்தகத்துல தான் இருக்கு இந்த கேள்வி. இது உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? நான் பள்ளிப்பாட புத்தகத்துக்கு இடம் கொடுக்காமல் வினாக்களை எடுக்க மாட்டேன். கண்டிப்பா பள்ளிப்பாட புத்தகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். சிலபஸ் அடிப்படையில் கொடுப்பேன். சில பேர் சொல்லுவாங்க பள்ளிப்பாட புத்தகத்தை படிங்க, அட்டை டு அட்டை படிங்க அப்படின்னுவாங்க. அந்த அட்டை டு அட்டை படிக்கிறதுக்குலாம் நமக்கு நீங்க ஒன்றும் பார்த்தா போர்டு எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாம் எழுத போறது இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறீங்க. எது தேவையோ அதை மட்டும் படிக்கணும். உங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகம் வேண்டும் தான், ஆனால் பள்ளிப்பாடத்தை முழுசா படிக்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? அதை தான் எப்படி படிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்கின்றாங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராயணுமா. ஓகேங்களா? ஆராய்ஞ்சிருவோமா? சரி. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். ஆமா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி இந்திய ரிசர்வ் வங்கி 1935 ஏப்ரல் 1 முதல் தனது செயல்பாடுகளை தொடங்கியது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ராயல் ஹெண்டல் யங் கமிஷன் பரிந்துரையின்படி 1926 அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கமிஷன். ராயல் ஹெண்டல் யங் கமிஷன் சொல்லுவாங்க.
பரிந்துரையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி 6 கோடி ரூபாய் மூலதனத்துடன் உருவாக்கப்பட்டதுன்றாங்க. 6 கோடி கிடையாதுமா, 5 கோடி அப்படின்னு வரணும். இது ஆக்சுவலி 5 கோடி ரூபாய். அப்ப இதுவும் தப்பு. நம்ம இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு 1949 ஜனவரி 1 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டதுன்றாங்க. இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ சரியானது 1, 3 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு சி தான் பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கு இந்த கேள்வி. நம்ம ஆர்பிஐ வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோ சார் ஆர்பிஐ நான் படிச்சிருக்கேன் சார், பள்ளி பாடத்தை படிச்சிருக்கேன் சார், பட் ஆனால் நீங்கள் எடுத்தது எந்த புக்கில் எடுத்தீங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அது பெய்டு பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் தெளிவுபடுத்திட்டேன். அது ஏன்னா நம்ம ரொம்பலாம் பே பண்ணி நம்ம நடத்துறது கிடையாது. நம்ம 5 ரூபா தான் நம்ம ஒரு பிடிஎஃப்கே நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த 5 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயமா கிடையாது. நான் ஈஸியாக கூட ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஆனால் எங்களோட உழைப்பு அதில் இருக்கு. அந்த உழைப்பு ஒருத்தர் வந்து அலட்சியப்படுத்துவது எங்களுக்கு சரிப்படாதுன்றதுக்காக தான் அந்த மினிமம் 5 rupees கொடுத்துருக்கோம். நீங்கள் 150 rupees கொடுத்து நீங்கள் அந்த ஜூன் மந்த் வரையே இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ ஜூலைக்கு வரும்போது தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் சரியான விடையை கண்டறிகின்றாங்க. இந்த கேள்வி பள்ளிப்பாட புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்துஸ்தான் வங்கியானது 1770களில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் வங்கின்னு சொல்றாங்க. ஆமா, 1770களில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் வங்கி அதுதான். 1786களில் இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டிருக்கு. இந்திய பொதுவுடைமை கட்சின்னு சொன்னீங்கன்னா நீங்க 1925 சொல்லுவீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவீங்க. பட் அதே தான் 1786களில் இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டிருக்கு. 1806 நிறுவப்பட்ட கொல்கத்தா வங்கி. ஆமா, 1806 நிறுவப்பட்ட கொல்கத்தா வங்கி அதுதான் பின்னாடி அதுதான் முதல் கூட்டு பங்கு வங்கின்னு சொல்றாங்க. இதுதான் 1809 என்ன பண்ணிருப்பாங்க, பெங்கால் வங்கின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். அதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. 1840களில் மும்பை வங்கியும் 1843களில் மெட்ராஸ் வங்கின்னு சொல்லலாம், இல்லை சென்னை வங்கின்னு எடுத்துக்கலாம். ஆகியும் நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாமே கரெக்டு தான். இல்லை என்ன சார் தப்பு அப்படின்னா இது எந்த பாயிண்ட்டுமே தப்பு இல்லை. சரியான விடையை கண்டறிக்கன்னு தான் கேட்குறாங்க. அனைத்துமே நமக்கு சரியானதாக இருக்கு. ஆன்சர் வந்து 5க்கு டி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். 6வது கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டமானது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் யாருடைய ஆட்சி, அதாவது ஆராய்ச்சி, ஓகேவா, யாருடைய ஆட்சி? இந்த பாலிடிக்ஸ் பார்த்து ஆட்சின்னு வருது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் அதாவது 1934 யாருடைய ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர். சரி, உங்களுக்கான கேள்வி. அம்பேத்கர் எந்த ஆராய்ச்சி கட்டுரை நூலின் அடிப்படையில் அம்பேத்கர் ஒரு நூல் எழுதியிருப்பார், ஒரு புக் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதை நான் க்ளூ கொடுத்துட்டேன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்திய நார்மலாக கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் கமெண்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் யாருடைய ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருந்தா இப்போ யங் கமிஷன் இருக்காங்கல்ல, இல்டன் யங் கமிஷன் 1926 அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்பிஐ சட்டம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் எழுதி இந்த புத்தகத்தின் அடிப்படையில் அதை கான்செப்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த அம்பேத்கர் எழுதி அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க கரெக்டா பதிவு பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒர்க் அது. ஓகேங்களா, ஸோ 7வது கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ல்டு லெவலுக்கு இருக்கப்பட்ட ஒரு பேங்க்ஸ். வெனிஸ் வங்கி வந்து 1157 உருவாக்கப்பட்ட ஒரு வங்கிமா. இதை ஒன்று தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் டெல்லின்னு எடுத்திருக்கலாம். இந்த ஒன்று தெரிஞ்சிருந்தாலே நீ என்ன பண்ணிருக்கலாம் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க இங்கிலாந்து வங்கி அப்படின்னாவே 1694. வங்காள வங்கி நம்ம படிச்சிருப்போம். இந்த வங்காள வங்கி தான் மேலே கல்கத்தா வங்கின்னு படித்தோம். அது 1806 தான் உருவாக்கப்பட்ட முதல் கூட்டுறவு வங்கின்னு கூட்டுறவு பங்கு வங்கி. ஓகே, ஆம்ஸ்டாம் வங்கி. ஓகேவா, அதாவது ஆம்ஸ்டர்டாம் வங்கி இது வந்து 1609 உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. இதுவும் உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. இது எடுத்துங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, இது எதிர்பார்க்கலாம் அந்த கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யாருன்னு கேட்குறாங்க. முதல் கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எடுத்துக்கலாமா, ஆனால் முதல் இந்திய கவர்னர் கேட்டாங்கன்னா வேற. அவர் வந்து முதல் இந்திய கவர்னர் கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக் வருவார். ஓகேங்களா, சிடி தேஷ்முக் தான் வருவார். 1943 49 வரைக்கும் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2150 நாட்கள் இருந்திருப்பார். 2150 நாட்கள் வந்து பார்த்தா பதவி வகிச்சிருப்பார். அப்ப இந்திய ரிசர்வ் முதல் கவர்னர் தான் யாருன்னு கேட்குறாங்க. முதல் கவர்னர் யார் அப்படின்னா அவர் பேர் சர் ஆம்ஸ்போர்ன் ஸ்மித்னு வாங்க. சார் ஆம்ஸ்போர்ன் மித் இவர் தான் ரைட் ஆன்சர். இவருடைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1935
1937 வரைக்கும் இவர் ஆட்சியில் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் இருந்திருக்காருமா. கிட்டத்தட்ட தான் 2 இயர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் டேட்டோட உங்களுக்கு சொல்லுங்க குரு சார் அப்படின்னா, அது உருவாக்கப்பட்டது எப்போ? ஏப்ரல் 1 ஏப்ரல் 1935 இருந்து 30/6 ஓகேங்களா, 30/6/1937 வரைக்கும் அவர் இருந்திருப்பாரு. எக்ஸாக்டா இவருடைய காலகட்டம் சார் எவ்வளவு நாட்கள் பதவி இருந்தார் அப்படின்னா 821 நாட்கள் பதவியில் இருந்திருப்பாருமா. 821 நாட்கள் பதவி இருந்திருப்பாரு. எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், பட் முதல் கவர்னர்ன்றதால இவரை பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. முதல் கவர்னர் சொல்லுவாங்கல்ல, அதனால இவரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 821 நாட்கள் இவர் பதவியில் இருந்திருப்பாரு சார். ஆஸ்போர்ன் மித் ஸ்பேர் நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து வாங்க 9வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வங்காள வங்கி நமக்கு தெரியும் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க. வங்காள வங்கி 1809. ஓகேங்களா, ஆக்சுவலி வங்காள வங்கி அப்படின்றது நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஓகேங்களா, வங்காள வங்கி நமக்கு கரெக்டாக தான், பம்பாய் வங்கி நமக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பட் நீங்க யோசிப்பீங்க சார் வங்காள வங்கி 1806 தானே சார் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் 1806 அது கல்கத்தா வங்கின்னு உருவாக்கப்பட்டு பின்னாடி பெங்கால் அப்படின்னு மாத்திருவாங்க. அதை வங்காள வங்கி 1809 மாத்திருவாங்க. ஸோ கரெக்டாக தான் 1, 2 நமக்கு கரெக்டாக தான் இருக்கு. சரியானதான் கேட்குறாங்க, ஆன்சர் சின்னு எடுத்துக்கலாம். மெட்ராஸ் வங்கி ஏன் சார் தப்பு அப்படின்னா, மெட்ராஸ் வங்கி 1843 வருமா. ஸோ அதனால அது தப்பு. ஓகேங்களா, ஏதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி RBI ஏப்ரல் 1, 1937 அன்று செயல்பட துவங்கியதுன்றாங்க. இதே கொஸ்டின் மேல வச்சிருப்பேன், அங்க 35 இங்க 37, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா, இது சரியா குரு சார்னு கேட்டா இது தப்பு. ஏன்னா 1935 வரணும். அன்று செயல்பட தொடங்கியது கரெக்ட் தான். கூற்று RBI 5 கோடி ரூபாய் 5 லட்சம் எண்ணிக்கையிலான 100 ரூபாய் பங்குகளாக பிரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அனைத்தும் பங்குகளுமே அரசே பெற்றிருந்ததுன்னு சொல்றாங்க. மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். அதாவது டோட்டலா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 5 crores அதுல RBI உருவாக்கப்பட்டது, செலவானது 5 கோடி. அது 5 கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பேர். ஓகேங்களா, 5 லட்சம் பேரு 100 ரூபாய் போட்டிருக்காங்க. 5 லட்சம் பேர் என்ன பண்ணிருப்பாங்க, 5 லட்சம் எண்ணிக்கையிலான 100 பங்கு பிரிக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் பிரிக்கப்பட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு பிரைவேட் மெம்பர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர் 100 ரூபாய் அப்படின்ற கணக்கு. அப்போ பங்குகளை அரசு ஆரம்பத்துல அனைத்து பங்குகளையும் அரசே வைத்து கொண்டிருந்துச்சா கேட்ட கிடையாது. அது எல்லாமே தனியார் வசமா தான் இருந்தது. அரசு சாராத தனியாரிடமே அது இருந்துச்சு. அப்ப கூற்று 1 தப்பு, காரணம் தப்பு. அப்ப சரியானது கேட்கிறாங்க, மேற்கண்ட எதுவுமே கிடையாதுன்றதா சரியான ஆன்சர். சரியான விடை இதுல எதுவுமே நமக்கு கிடையாது. சரியான விடை மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். ஆன்சர் நமக்கு என்னது, டெல்லி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11வது கேள்வி பாருங்க. இது ஒரு முக்கியத்துவமான ஒரு கேள்விதான். ஓகேங்களா, இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச இருப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச இருப்பு டைரக்டா எடுத்துக்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்சம் எவ்வளவு இருப்பு வைக்கலாம் அப்படின்னா 200 கோடி வைக்கலாம். அவற்றில் குறைந்தபட்சம் நீங்க 115 கோடி தங்கத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 115 கோடி மதிப்பிலான தங்கத்தை வைக்கலாம். 115 கோடி தங்கம் கிடையாது, டன் கிடையாது, மதிப்பிலான தங்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், RBIல வச்சுக்கலாம். அதாவது ரிசர்வ் வங்கி குறைந்தபட்ச இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஓகேங்களா, நோட் பண்ணி குறைந்தபட்ச இருப்பு. இந்திய மைய வங்கி விதி, அதாவது இந்திய மைய வங்கி விதின்னு கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவுடைய மைய வங்கி அப்படின்னா RBI தான். RBI தான் இந்திய மைய வங்கி விதின்னு சொல்றாங்க. விதி அப்படின்னா சட்டம். ஓகேங்களா, விதி 22 படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது. அதாவது மைய வங்கி அப்படின்னா RBIக்கு எல்லா வகையான பண நோட்டுகளை வெளியிடும் தனி பெரும் அதிகாரம் உள்ளது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, சரி நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மோஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு இது தெரியாது, தெரிஞ்சிருந்த வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட இந்தியா 10,000 ரூபாய் நோட்டு கூட அடிச்சிருக்காங்க தெரியுமா. இந்தியா 10,000 ரூபாய் நோட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஹையஸ்டா பார்த்த நோட்டு நமக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் 2Kல பிறந்தவரப்போ ஓரளவுக்கு இல்லை 90sல நீங்க பிறந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு இருக்குங்க, இல்ல 80sல கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா அதிகபட்சமா ஹையஸ்டா அடிச்சு வெளியிட்ட நோட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் நோட்டுல அடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இது
இப்ப கிடையாது. இது வந்து பார்த்தா பண மதிப்பிழப்பு செஞ்சுட்டாங்க. மொத்தம் ஒரு 4 டைம் பண்ணியிருப்பாங்க பண மதிப்பிழப்பு. அதுல முதல் அந்த 10,000 ரூபாய் நோட்டுகளை ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்க தெளிவா படிக்கணும். இப்ப நான் இந்த டேட்டாஸ் எல்லாம் ரமேஷ் புத்தகம் பிளஸ் கருப்பையா அவர்களுடைய புத்தகம் பிளஸ் பள்ளிப்பாட புத்தகம், ஸோ நிறைய அவுட் சோர்சஸ்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு எங்கேயுமே டேட்டா மிஸ் ஆகக்கூடாதுன்னு அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கேன். நீங்க எந்த அகாடமி போனாலுமே வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தொகுத்து கொடுப்பாங்களா அப்படின்றது உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நான் கொடுக்குறேன் அப்படின்றத தாண்டி எனக்கு வியூஸ் போக மாட்டிருக்கு, லைவ்ஸ் போக மாட்டிருக்கு, அதாவது லைக் போட மாட்டேங்கிறீங்க. வியூஸ் கூட எனக்கு டார்கெட் 400 பேர் தான். ஃபர்ஸ்ட் டே 400 வியூஸ் போனால் எனக்கு போதும். ஓகேங்களா? 400 வியூஸ் போனால் போதும். எனக்கு டார்கெட்டு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல என்ன நம்பரை 400 பேர் கூட்டின்னு நிற்க வைக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி எனக்கு வேற எதுவுமே பெருசாக தோணலை. ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறோம், டைப் பண்ணுறோம், கரெக்ஷன் செக் பண்ணுறோம், அவ்வளோ உழைப்பு இருக்கு. ஸோ பட் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிடுவீங்க, வீடியோ பார்க்குறீங்க, அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட பார்க்குறீங்க, லைக் அதில் முக்கால்வாசி பேருக்கு வந்து கை வந்து போக மாட்டேங்குது, லைக் கிட்டே போக மாட்டேங்குது. சரி, அப்படி கேள்வி கேட்டாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஆன்சராவது பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்குறேன் நான். ஓகேங்களா? அந்த கேள்விக்கும் பதில் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டெலகிராம் லிங்க் வச்சுருக்கேன், அதுலேயாவது ஜாயின் பண்ணி ஏதாவது கேளுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேச வைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகேங்களா? 12வது கொஸ்டினுக்கு பார்த்துங்க. இப்போ 10,000 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் வரைக்கும் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பண மதிப்பிழப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். அப்ப யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் ஷரத், அது விதி எப்படி எடுத்துக்கலாம், 22 தான் நோட் பண்ணிக்கணும். 13வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 13 இந்திய ரிசர்வ் வங்கி கடைநிலை கடன் ஈவோன். இந்த வார்த்தை அப்படியே எடுத்துங்க. இதை நாங்கள் பள்ளிப்பாட புத்தகத்துல அந்த வார்த்தை எடுத்திருக்கேன், அப்படியே பள்ளிப்பாட புத்தகத்துல எடுத்திருக்கேன். பள்ளிப்பாட புத்தகத்துல என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்களோ அதை தெளிவுபடுத்தி எடுத்திருக்கேன். கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காரணம், வணிக வங்கிகளுக்கு தீர்க்க முடியாத கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கி அப்படின்னா ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகளுக்கு தீர்க்க முடியாத நிதி சிக்கல் ஏற்படும் பொழுது அச்சிக்கலில் இருந்து மீள்வதற்கு ஈட்டுக்கடன், அதுதான் ஈட்டுக்கடன் அப்படின்னா திருப்பி கொடுத்துடணும் அவங்க. ஓகேங்களா? அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உதவுவாங்க. ஸோ கரெக்டாக சார் அப்படின்னா கூற்றும் காரணம் கரெக்டாக சார் கேட்டால் 100% கரெக்டாக ஆன்சர் வந்து நமக்கு என்னது, ஏசிய ரைட் ஆன்சர். ஏசிய ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 14வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை நமக்கு ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி உலக வங்கியால் வழங்கப்படும் 2025 ஆண்டிற்கான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025 பெற்றதுன்றாங்க. ஆக்சுவலி இது உலக வங்கி கொடுக்க மாட்டாங்கம்மா. ஓகேங்க? உலக வங்கியால் வழங்கப்படக்கூடியது அது கிடையாது. அது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் கொடுப்பாங்க, உலக வங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா 2025 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு தான் கொடுத்தாங்க. இது கரெக்ட் தான், இந்த பாயிண்ட் கரெக்ட். பட் உலக வங்கி கிடையாதுன்னு படிக்கணும். பிரவாக் மற்றும் சர்தி என்ன சொல்லுவாங்க, சாரதி. நான் கூகுள்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணது, கொஸ்டின் டிரான்ஸ் பண்ணுவது, ஒரு இடத்துல பிரவக்குன்னு இருக்குது, ஒரு இடத்துல பிரவான்னு கொடுக்குறாங்க, இந்த சர்தின்னு கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல சாரதின்னு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாகி போச்சு. பட் நான் அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக ஆங்கிலத்திலே கரெக்டாக வச்சுட்டேன். அது அப்படி பார்த்தீங்க, பெரவாக் மற்றும் ஷர்தி ஆகிய டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலே உருவாக்கியதற்காக விருது வழங்கப்பட்டுச்சு. இது கரெக்டாக தான். அப்புறம் பிரவாக் மற்றும் சக்தி அமைப்புகள் காகித பயன்பாட்டை குறைத்து செயல்திறனை மேம்படுத்தும் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கவும் உருவாக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு தான். அப்போ சரியானது வந்து பாம்பே தான் சரியானது. 2, 3 மட்டும் தான் சரியானது. ஏன் முதல்ல ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த உலக வங்கி கிடையாது, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு வங்கி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே இஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ 15வது கொஸ்டின் போயிடுவோம். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்கின்றாங்க. இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நவம்பர் 8, 2014 நடைபெற்றது. இது ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன், அதே கொஸ்டின் கீழே வச்சிருக்கேன். ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. பண மதிப்பிழப்பின் போது ரிசர்வ் வங்கி கவர்னராக ரகுராம் ராஜன் செயல்பட்டார். அப்ப மேலே பார்த்து உர்ஜித் பட்டேல் தான் இருந்திருப்பாரு. அப்ப 24வது கவர்னர் வரமாட்டார், இவர் 23வது கவர்னர், இவர் வரமாட்டார். பண மதிப்பிழப்பிற்கு பிறகு 500 ரூபாய் 2000 நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எஸ், பண மதிப்பிழப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா 500 ரூபாய் நோட்டுகளும் புதுசா 2000 ரூபாய் நோட்டுகளும் அறிமுகப்படுத்தினாங்க. கரெக்ட் தான். அப்போ 1, 3 நமக்கு சரியா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சரியானது எது சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க கூற்றுகளை ஆராய சொல்றாங்க. இங்க சரியானது நமக்கு கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3. ஆன்சர் பாருங்க, சிசிய ரைட் ஆன்சர். சிசிய ரைட் ஆன்சர். 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்புமா. ஓகேவா? 16வது கொஸ்டின் பாருங்க. 16வது,
தற்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 27வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா 11 டிசம்பர் 2024 நியமிக்கப்பட்டார். இந்த கேள்வி இப்ப நீங்க கேட்கலாம், குரு சார் ஏன் இந்த கேள்விக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க, சஞ்சய் மல்ஹோத்ராக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நமக்கு சிலபஸ்ல ஆர்பிஐன்னு கொடுத்திருப்பாங்க. சிலபஸ் ரிலேட்டட் வித் கரண்ட் அஃபேர் தான் நமக்கு கண்டிப்பா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அது பாடத்திட்டம் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். இப்போ நமக்கு 2024 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாம் நடத்தப்பட்டுச்சு, அதாவது 2025. அதில் நமக்கு சஞ்சய்குமார், அதாவது நம்ம தேர்தல் கமிஷனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் சஞ்சய்குமார் சொல்லிட்டு ஞானேஷ்குமார் தொடர்பாக அவர் வந்து கேரளாவில் வந்து இவ்வளோ ஆண்டுகள் பணியாற்றினாரு, அவர் இந்த 1989 என்ற காலகட்டத்தில் இந்த துறைக்கு வந்தாரு அப்படின்னு அவ்வளோ டெப்தா கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஏன் அந்த கேள்வி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, தேர்தல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம் கூட, அதுல இருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ஆர்பிஐ நமக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்றப்போ ஆர்பிஐ தொடர்பா கடைசியா 26வது கவர்னரா நியமிக்கப்பட்டிருப்பாரு யாரு, நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா 26வது கவர்னரா. ஸோ அவர் பற்றிய நியமனங்கள், அவர் எந்த ஊரை சார்ந்தவர், அவருடைய என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. ஸோ தற்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் பற்றிய கூற்றுகள் ஆராய்க. இதில் உங்களுக்கு ஒர்க் ஒன்று கொடுக்குறேன், ஹோம் ஒர்க் கொடுத்து நீங்கள் கேள்வி கேட்டால் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நான் கேள்வி கேட்குறேன். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு கமெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது பாயிண்ட், இவர் 1990 மத்திய பிரதேச பிரிவை சேர்ந்த இந்திய நிர்வாக சேவை அதிகாரி ஆனார்ன்றாங்க. இப்போ 1990 மத்திய பிரதேசத்துல இவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா ப்ரமோட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இருக்கட்டும். இவரது பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 33 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கிறதுன்னு சொல்றாங்க. அவரு இந்த துறையில 30, இது கரெக்ட் தான். இவர் நிதி, வரி விதிப்பு, மின்சாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், சுரங்கம் உள்ளிட்ட பல துறைகளில் குறிப்பிட்ட பதவியில் வகிக்கிறார். இந்த கேள்வி எடுத்ததே நான் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். ஓகேங்களா, இவரு எப்போ, எந்த வருஷம், எந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், அதாவது இந்திய நிர்வாக சேவை அதிகாரின்னு சொல்லுவாங்க. நிர்வாக சேவை அதிகாரியாக இவர் நியமிக்கப்பட்டார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. நீங்க என்ன பண்ணுங்க, 2 கேள்வி கேட்டிருக்கோமா இது வரைக்கும். இப்போ 2 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 2 கேள்விக்கான ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா, அப்ப இதுல தவறானது வந்து பாத்தீங்கன்னா பாம்பே தான். 1, 2 நமக்கு தப்பா இருக்கு, 3, 4 நமக்கு சரியா தான் இருக்கு. ஓகே, 33 ஆண்டுகள் இவர் மேல நீடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பாருங்க, 17வது கொஸ்டின், சரியான இணை தேர்ங்க. ஸோ நாணயங்கள் அச்சிடப்படுகிறது. மொத்த நாணயங்கள் 5 இடங்கள் அச்சிடப்படுவாங்க. நான் உங்களுக்கு மொத்த நாணயங்கள் 5 இடங்கள் அச்சிடப்படும். இந்தியாவுக்குள்ளதான் அச்சிடப்படும் 5 இடங்கள். பட் 4 இடங்கள் கொடுத்துருக்கேன். மகாராஷ்டிரா நாசிக்ல தான் இருக்கு, கர்நாடகா மைசூர்ல தான் இருக்கு, மேற்கு வங்காளம் சல்போனியில இருக்கு. ஓகேங்களா, சல்போனி. ஓகேங்களா, சில இடத்துல சல்போனின்றது சல்பானின்னு கூட கொடுப்பாங்க, சல்பானில கிடையாது, சல்போனி தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஸோ மத்திய பிரதேசம் தேவாஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ சரியானது எத்தனை அப்படின்னா 2 இணைகள் தான் நமக்கு சரியா இருக்குமா. இதுல 2 இணைகள் நமக்கு சரியா இருக்கு. மற்ற கொஸ்டின்ஸ்ல என்ன சார் அப்படின்னா, மற்ற கொஸ்டின்ஸ் நமக்கு பிழையாதான் கொடுத்துருக்காங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. ஓகேங்களா, அடுத்து பாருங்க 18வது கொஸ்டின் பாருங்க. 18வது கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஆர்பிஐ இந்திய அரசிற்கு பணக்கடன் வழங்கலாம். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசிற்கு பணக்கடன் வழங்க முடியுமா, வழங்கலாம். ஆர்பிஐ மாநில அரசிற்கு பணக்கடனை வழங்கலாம். எஸ், ஆர்பிஐ தற்காலிக நெருக்கடியில் உள்ள வங்கிகளுக்கு பணக்கடன் வழங்கலாம். அதுதான் அந்த கடைநிலை ஈவோன்னு சொல்லுவாங்களா, அந்த கான்செப்ட். ஆர்பிஐ வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சர்களுக்கு, அது அமைப்புகளுக்கு, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக மற்றும் தொழில் அமைப்பு, ஆர்பிஐ வர்த்தக மற்றும் தொழில் அமைப்புகளுக்கு பிற ஆதாரங்களில் இருந்து கடன் பெற முடியாத போது பணக்கடன் வழங்கலாம். அதாவது வர்த்தக மற்றும் தொழில் அமைப்புகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்க பிற ஆதாரங்கள் இருந்து, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிற சோர்சஸ்ல இருந்து கடன் வாங்க முடியாத சூழ்நிலை தவிக்கும் போது ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்கும். அப்ப இந்த கூற்றுகள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுல சரியானது எது அப்படின்னு 4 கூற்றுகளுமே நமக்கு சரியாதாம இருக்கு. 4 கூற்றுகளுமே நமக்கு சரியாதான் இருக்கு. ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேங்களா, 1843 ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, 1843 ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். மெட்ராஸ் வங்கி, அதாவது இதை சென்னை வங்கின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, மதுரா வங்கி, செட்டிநாடு வங்கி, அர்புதாட் கம்பெனி, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மெட்ராஸ் வங்கி தான் ரைட். இது பள்ளி பாட புத்தகத்திலே இருக்கு. பட் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இது அழகா அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 20வது கொஸ்டின், சரியான வாக்கியத்தை கண்டறிக. சரியான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்றாங்க. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம்னு சொல்லுவாங்க. அது RRR.
ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னுவாங்க. அப்போ அதுதான் மீள் ரெப்போ விகிதம். ஓகேங்களா, இது RRRன்னுவாங்க. வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வந்து கடன் வாங்கிக்கும். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது கொடு அப்படின்னு சொல்லி அது கீழே இருக்கக்கூடிய பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு ஆர்பிஐ நினைச்ச வட்டி தான் கொடுக்கும். அவங்க கேட்குற வட்டி கொடுக்காது. நான் வந்து உனக்கு ஒரு வட்டி கொடுப்பேன், அதுதான் நீ எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னுவாங்க, மீள் ரெப்போ விகிதம்னுவாங்க. ரெப்போ விகிதத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கலாம்ன்றாங்க. எஸ், இது வந்து அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இது ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட்னா 2R வரும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா 3R வரும். இப்போ ரெப்போ ரேட்டை வந்து நீங்க அதிகப்படுத்துவதன் மூலமாக கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி, இப்போ கடன் ஈஸியாக வாங்கிட முடியாது, நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. இது கரெக்டு தான். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ விகிதம் செயல்படுதுன்றாங்க. கரெக்டு தான். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் இதுவாக இது ரெப்போ விகிதம் இருக்கு, RR இருக்கும். ஓகேங்களா, ஆனா குறைந்த மீள் ரெப்போ விகிதம் பண விகிதத்தை குறைக்கிறதுன்றாங்க. கிடையாது, இது அதிகப்படுத்தி விட்டுரும். ஓகேங்களா, அப்ப இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் வராது. அப்ப சரியானது நமக்கு என்ன வரும்? ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த மாதிரி கீழ்கண்டவற்றில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் யாது? மேற்கொள்ளும் பணி, அவங்களுடைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பணத்தை வெளியிடுதல், அதாவது இஷ்யூ ஆஃப் கரன்சி. இங்கிலீஷ்ல பாத்துங்க, ஒரு சில வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, சார் எக்கனாமிக் டேர்ம்ஸ் வந்து கரெக்டா எங்களால் தமிழ்ல புரிஞ்சுக்க முடியல சார், ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே கொடுத்த பெட்டரா இருக்கும் சார். அந்த டேர்ம் மட்டும் அழகா உங்களுக்கு புரியாது, எந்த டேர்ம்ஸ்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு தெரியும் இல்லை, இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு நமக்கு எனக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆங்கிலத்தில் அழகா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பணத்தை வெளியிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் கரன்சின்றது கரெக்ட் தான். ஸோ மாற்று விதத்தை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு வாங்க. ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் நோட் பண்ணிக்க. பணத்தின் நடுநிலைமை அப்படின்றது நியூட்ரலிட்டி ஆஃப் மணின்னு சொல்றாங்க. நியூட்ரலிட்டி ஆஃப் மணி. இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் மணின்றது நமக்கு இங்க வராதுமா. ஓகேங்களா, இதுல வராது, அதோடைய பணியில வராது. ஸோ வணிக வங்கிகளை கட்டுப்படுத்தல. அப்படியே கண்ட்ரோல் த கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகே, கண்ட்ரோல் த கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்போ 3வது மட்டும் வராது. 3க்கு ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். இது 2 ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு 1, 2, 4 ஆன்சர். நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன? சி இஸ் ரைட் ஆன்சர். சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ பணிகள் யாவை அப்படின்னா 1 to 4 மட்டும் ஒரு பணிகளை எடுத்துக்கணும். 22வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா எடுத்துக்கலாம் இதை நம்ம. இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கூற்றுகளை ஆராய்க, சரியானதை தேர்கன்றாங்க. இந்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி பொது உரிமை மாற்றுதல் சட்டம் 1948 நிறைவேற்றியது. மேலும் தனியார் பங்குகளுக்கு சரியான இழப்பீட்டு தொகையை வழங்கி ரிசர்வ் வங்கியை அரசுடைமையாக்கியது. எப்போ? 1949 ஜனவரி 1. ஓகேங்களா, அதாவது பிரைவேட்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 1948 வரைக்குமே பிரைவேட்ல தான் இருக்கு. அது 49 தான் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றாங்க. அது டேக் பிரைவேட் டு கவர்மெண்ட் மாத்துறதுக்கு இந்த ஆக்ட் நமக்கு உதவி பண்ணுச்சு. எந்த உதவினா, ரிசர்வ் வங்கி பொது உரிமை மாற்றுதல் சட்டம் 1948. நோட் பண்ணிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாற்றும் பொழுது, மாற்றப்பட்ட அரசுரிமை ஆக்கப்பட்ட போது அதுல கிட்டத்தட்ட எத்தனை துறைகள் இருந்துச்சு அப்படின்னா 3 துறைகள் மட்டும்தான் இருந்துச்சு. நான் நடத்தியிருப்ப 2017 கணக்கெடுப்பின்படி 33 துறைகள் இருந்திருக்கும் அப்படின்னு நடத்தியிருப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மா நாட்டிற்கும், பர்மானா மியான்மர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜூன் 1949 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கும் மைய வங்கியாக, அவங்களுக்கும் RBI இது செயல்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே சரியா கேட்ட, இது எல்லாமே பள்ளிப்பாட புத்தகத்துல எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி RBI கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த டெஸ்ட் போட்டா கூட உங்களுக்கு அவ்வளவு கிளியர் கட்டா புரியும். ஓகேங்களா, ஏன்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்னது? டெல்லி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். 23வது கொஸ்டின், பொதுத்துறை வங்கியின் லாபத்தை, அதாவது பொதுத்துறை வங்கி அப்படின்னா இப்ப RBI, SBI எல்லாம் இருக்குல்ல, இது RBI, SBI இதெல்லாம் பொதுத்துறை வங்கிகள், கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள். இந்த பொதுத்துறை வங்கிகளின் லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு அப்படின்னா நரசிம்மன் குழு தான். ஓகேங்களா, நரசிம்மன் குழு ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்க, இது டைரக்ட் கொஸ்டின் தான். இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பதித்த 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் யார்? உர்ஜித் பட்டேல் தான் இருந்திருப்பார். அவர் எப்ப வெளியிட்டார்னு கேக்குறாங்க. ஆகஸ்ட் 25, 2017. 1900 சொல்லிட்டேன், தப்பு. 2017 ஆகஸ்ட் 25, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் மாசம், ஆகஸ்ட் 25, 2017 என்ன பண்ணிருப்பாங்க, அவர் உர்ஜித் சிங் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாரு. காந்தி உருவம் பதித்த புதிய 200 ரூபாய் நோட்டுகளை அவர் வெளியிட்டிருப்பாரு. ஆகஸ்ட் 25, 2017 நோட் பண்ணிக்கணும். ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு
அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறையை பின்பற்றுகிறதுன்னு கேட்குறாங்க. அது குறைந்தபட்ச இருப்பு. குறைந்தபட்ச இருப்புன்ற கான்செப்ட், குறைந்தபட்ச இவ்வளவு இருப்பு இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் அடிப்படையில் அந்த முறையை பின்பற்றி தான் என்ன பண்றாங்க, ரூபாய் நோட்டுகள் அச்சடிச்சுட்டே இருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சார் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குறாங்க, நீங்க கவர்மெண்ட் நிறைய காசு அடிச்சு கொடுத்துட்டா எங்க கஷ்டம்லாம் போயிடும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் 1 கோடி அடிச்சு கவர்மெண்ட் ஒரு கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு கஷ்டம்லாம் போயிடும் சார் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அது பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்போ தமிழ்நாடு, இப்போ இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியா முழுக்க ஆர்பிஐ என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் வந்து 1 கோடி அடிச்சு எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு தக்காளி விற்கிறவன் தக்காளி விற்க மாட்டான், ஏன்னா அவங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, விற்க மாட்டான். ஒரு வெங்காயம் விற்கிறவன் வெங்காயம் விற்க மாட்டான், ஏன்னா அவங்ககிட்ட 1 கோடி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஆடம்பரமா வாழ ஆரம்பிப்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியே இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப அத்தியாவசிய தேவையான பொருட்கள் யாருமே விற்க, எல்லாருக்கும் 1 கோடி இருக்குன்னு எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க இந்த இடத்துல. அப்ப யாருமே ஓகேங்களா, இப்ப யாருமே வந்து பார்த்தா பால் விற்கிறோம், பால் அவங்ககிட்ட 1 கோடி இருக்கு, அவன் பால் விற்கணும். ஓகே, ஒருத்தர் தக்காளி வெங்காயம் இருக்குன்னா அவன் ஏன் விற்கணும், ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தோன்னா அரிசி விற்கணும், அவன் ஏன் விற்கணும், எல்லார்ட்டும் 1 கோடி தானே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, எல்லார்ட்டும் 1 கோடி இருக்கு. அப்ப பொருளுடைய மதிப்பு என்ன ஆயிடும் அப்படின்னா உயர்ந்துடும். பொருளோட மதிப்பு உயர்ந்துடும். அப்போ வந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிடும். பணத்தின் உங்கள்கிட்ட 1 கோடியே இருந்தா கூட அங்க 1 கிலோ அரிசி தான் இருக்கு அப்படின்னா அதோடைய மதிப்பு 1 கோடி ஆயிடும். பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு பொருளின் மதிப்பு அதிகமானது, பண வீக்கம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண வாட்டம் ஏற்பட்டுடும். பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி, அப்போ விலைவாசி உயருது அப்படின்னா பொருள், அதாவது விலைவாசி உயருது அப்படின்னா இப்போ பண வீக்கம் ஏற்பட்டுடும். அப்ப இதுதான் வந்து இப்போ இலங்கையில் நடந்தது. இலங்கையில வந்து பார்த்தோன்னா நிதி எமர்ஜென்சி போட்டாங்க. இப்போ நம்ம இது போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தா நேஷனல் எமர்ஜென்சியில் போட்டோம். அங்கே வந்து பார்த்தோன்னா நிதி எமர்ஜென்சியே போட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்க நாட்டுடைய கரன்சி மதிப்பு, பொருளாதார எந்திரமே முற்றிலும் அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இலங்கையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இதுதான் நடந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் காசு அடிச்சு கொடுத்தது அங்கே பெரிய இஷ்யூவாக போச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கோ, அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, எனக்கே தோணுச்சுமா, சின்ன வயசுல நான்லாம் கவர்மெண்ட் காசு நிறைய அடிச்சு கொடுத்தாருன்னு அப்படிலாம் நாளாக யோசிச்சிருக்கேன். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் என்ன? பணம் சாராத பணி வங்கி கடன், அதாவது வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல், இது பணத்தை சொல்றது, கண்ட்ரோல் த பேங்க் கிரெடிட்ஸ். அந்நிய செலவாணிய மாற்றத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன். எஸ் கரெக்ட். வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், இது வந்து லைசன்ஸ் வந்து இதோடு வராதுமா. அப்படிங்க டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதுவும் வராது. அதாவது பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது வைப்பு காப்பீட்டு திட்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வைப்பு டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது எல்லாமே அவங்களுடைய நார்மல் ஒர்க்ல வந்துடும். பணம் சாராத பணிகள் தான் பணம் சாராத பணிகள் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இது எது சார் பணம் சார்ந்த பணி, எது சார் பணம் சாராத பணி அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுல பணம் சாராத பணிகள் பார்க்கும்போது இந்த 3-4 மட்டும் தான் நமக்கு பணம் சாராத பணி. ரெண்டுமே காசு தொடர்புடையது. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே காசுடன் தொடர்புடையது. 27வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழங்கலை கட்டுப்படுத்துகிறது. அதாவது கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி இன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழங்கலை கட்டுப்படுத்துகிறது. காரணம், அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது. அப்ப அதாவது என்னன்னா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும், ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது இன்ஃபிளேஷன் சொல்லலாம். அதாவது பார்த்தா கண்ட்ரோல் த இன்ஃபிளேஷன் அப்படின்னா பண வீக்கத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி இன் எக்கனாமி, காசு வந்து கண்ட்ரோல் பண்றாங்களாம், காசை வந்து கட்டுப்படுத்துறாங்களா. எது? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் இன்ஃபிளேஷனை வந்து பார்த்தா கட்டுப்படுத்தணுன்றதுக்காக. இப்போ கரெக்டா சார் அப்படின்னா கரெக்ட் தாமா, 100% கரெக்ட் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, கரெக்டான கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி உள்ள, நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அது பத்தி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ நீங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்க, உங்களுடைய காசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த நாட்டு டாலர்ல நீங்க இதுல போட்டு இங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருந்துச்சு. கிரிப்டோ கரன்சிஸ், இந்த பிட்காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது காலத்திற்கேற்ப அது பணத்தின் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகலாம், வீழ்ச்சி அடையலாம், எப்படி வேணா மாறலாம். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சிஸ் தெரியாம இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிசினஸ் பண்றவங்க கிரிப்டோ கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தா மெய்நிகர் காசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா கண்ணுக்கு தெரியாத காசுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப 2026 இப்ப நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க 2036 போய் பாத்தீங்கன்னா அதோட பண மதிப்பு 1 லட்ச ரூபாய்ன்றது 1 கோடியா கூட ஆயிருக்கலாம். அல்லது அந்த 1 லட்ச ரூபாய்ன்றது ₹1 கூட மாறி இருக்கலாம். ஓகேங்களா, குறைஞ்சிருக்கலாம், ஏறி இருக்கலாம். கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு ஏறும்னு சொல்ல முடியாது, இறங்கவும் செய்யும். ஓகேங்களா, அது வந்து ஒரு
என்னை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இப்படிதான் மாற்றத்திற்குட்பட்டது அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து வெளியிட்டாங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி சொல்லுவாங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றாங்க. அதாவது மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள், அதாவது அது அக்கௌண்ட் பேஸ்டா டோக்கன் பேஸ்டா, இங்கிலீஷ்ல பாத்துங்க அதை கரெக்டா இருக்கும். அக்கௌண்ட் பேஸ்டா டோக்கன் பேஸ்டா அப்படின்னா அது ரெண்டுமே இருந்துச்சு, அதுதான் ஸ்பெஷலா இருந்துச்சு. ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சி நீங்க அக்கௌண்ட் பேஸ்டா கொண்டு போய்க்கலாம், டோக்கன் பேஸ்டா கொண்டுக்கலாம். ஆன்சர் வந்து எனக்கு சி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்மா, கரண்ட் அஃபேர் இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது காகித பணத்தை வெளியிடுவாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணிடுவாங்க, காகித பணத்தை வெளியிடுவாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அரசின் வங்கியாக சில பேங்க் ஆஃப் பேங்க், எஸ் அரசு கவர்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, அரசுக்கு பேங்கா இருக்கும். கடன் அளிப்பை நெறிமுறைப்படுத்தி, எஸ் இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் நெறிமுறைப்படுத்தும். அப்ப எல்லாமே சரிதான். டெல்லி இஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து ஒரு பொறுத்துக்கு வச்சிருக்கேன் பாருங்க, அழகான ஒரு பொறுத்துக்கு. 1934 இந்திய வங்கி சட்டம், ரிசர்வ் வங்கி சட்டம். 1935 வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டிருக்கும். 1937 தலைமையகம் வந்து பார்த்தோன்னா கொல்கத்தால இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டிருக்கும். 1949 ரிசர்வ் வங்கி நேஷனல் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் பாருங்க, இதுக்கு என்ன வரும், நமக்கு 30வது ஆன்சர் என்ன வரும், 4 3 1 2. ஓகேங்களா, 4 3 1 2 ஆன்சர் வந்து நமக்கு ஏ தான் ஆன்சரா இருக்கு நமக்கு. ஓகேங்களா, ஏ பர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கு. 31வது கொஸ்டின் பாருங்க, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு அவ்வளவு அழகா நேர்த்தியை கொடுத்திருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 500 ரூபாய் 500 ரூபாய் 1000 நோட்டுகள் ரூபாய், அதாவது 17.118 மில்லியன் கிடையாது பில்லியன். ஓகேங்களா, பில்லியன் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் பணம் மதிப்பிழப்பதற்கு முன்பாக நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு மட்டும் எவ்வளவு புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா பண மதிப்பிழப்பு 2014 உர்ஜித் பட்டேல் பண்றதுக்கு முன்னாடி 17.118 பில்லியன் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்துச்சு. அவற்றில் அதாவது 2203 கோடி ரூபாய் நோட்டுகள் காகிதங்களா இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் கரன்சிஸா இருந்திருக்கும், காகிதங்களா இருந்துருச்சு. அதுல அந்த பண மதிப்பிழப்பு இந்த 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்சாங்கல்ல, அதுல எவ்வளவு காசு பணப்புழக்கத்துல இருந்த எவ்வளவு காசுகள், ஓகேங்களா, அதாவது 2203 கோடி ரூபாய் வந்து காகித நோட்டுகளா இருந்துச்சுல்ல, அதுல எவ்வளோ வந்து காசுகள் வந்து ஆர்பிஐ ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அப்படின்னா 98.96%, 98.96% வந்து வாங்கிட்டாங்க. மீதி கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 2 புள்ளிகள் வராது, 1 பாயிண்ட் சம்திங் காசு மட்டும் என்ன பண்ணல வாங்காம இருக்கு. அது இன்னும் மக்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு நற்பாசை, பிற்காலத்துல வந்து அது வந்து விலை மதிக்க முடியாத காசுகளை அறிவிப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுங்க, 98.96% வங்கிகளுக்கு திரும்ப வந்து அனுப்பப்பட்டுச்சு அப்படின்றது ஆன்சர். அப்ப இந்த கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 2 மைண்ட் செட் இருக்கும். ஒன்று, சில பேருக்கு இதுல இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இதுல 50 கேள்வி இருக்குன்னா 50 கேள்வியுமே யாராலுமே கொஞ்சம் போடுவது கஷ்டம் தான். ஓகேங்களா, ஏன்னா நான் அப்படிதான் ஒவ்வொரு கேள்வி நேர்த்தி எடுத்து செட் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு உங்களால போட முடியுது அப்படின்னா இன்னும் போட முடியாத கேள்விகளை பயிற்சி பண்ணி வெற்றிக்கு ரெடி ஆயிடுங்க. இல்ல சார் எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு படிச்சு ரெடி ஆயிடுங்க, பிரிண்ட் போட்டு பக்கம் ரெடி ஆயிடுங்க. ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் வேணும் அப்படின்னா, பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன், உங்க அந்த ப்ரொசீஜர் லாஸ்ட்ல சொல்றேன், அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, 32வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் அல்ல அப்படின்னா இது அரசிற்கு வங்கியா செயல்படுது. மேலே பார்த்தோம். அந்நிய செலவாணியத்தின் பாதுகாவலன், கரெக்ட் தான். வங்கிகளின் வங்கியா செயல்படுது, கரெக்ட் தான். பொதுமக்களுக்கு கடன் வழங்குதல் வந்து இந்த பேங்க்ஸ் பார்க்க மாட்டாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் பார்ப்பாங்க. ஆர்பிஐல பொதுமக்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, அது கீழே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கடன் கொடுப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. நீண்ட காலம் யார் சார் பணியாற்றியிருப்பாங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதுல நீண்ட காலமா பணியாற்றியவர் யார் அப்படின்னா சார் பெனிகல் ராமாராவ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக பணியாற்றியிருப்பார். சார் பெனிகல் ராமாராவ். இவரை சில நேரங்கள் என்ன பண்ண அப்படின்னா பெண்கள் ராமாராவ்னு கூட சொல்லுவாங்க. பெனிகல் ராமாராவ் தான் கிட்டத்தட்ட 2754 நாட்கள் வந்து ஆர்பிஐ உடைய கவர்னர், கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட 7-8 வருஷம். ஓகே, யோசிச்சு பாருங்களேன். இப்ப மேல பார்த்தோம் நம்ம யாரு, இவர் இருந்தால ஆஸ்போர்ட் மித்து முதல் கவர்னர், அவரே 821 நாள் தான் இருந்திருப்பாரு. 821 நாள் தான் கவர்னரா பதவியேற்றிருப்பாரு. பட் இவர் பாருங்க
2754 நாட்கள், கிட்டத்தட்ட 7 வருஷமா தொடர்ந்து சார் பெனிகல் ராமராவ் அவர் தான் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருப்பாரு. நீண்ட நாள் கவர்னர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விமா. இதெல்லாம் கேட்டு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்த 34வது கொஸ்டின் பாருங்க. இப்போ 34வது கொஸ்டின் சொல்றோம் அப்படின்னா, கீழ்காண்பவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய அலுவலக துறைகளில் ஒரு பகுதி அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நிறைய பணிகள் துறைகள் இருக்கும். மத்திய அலுவலகம், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இது வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரன்சி மேனேஜ்மெண்ட் இதுவும் எடுத்துக்கலாம். அது கீழே ஒன்று இருக்கு பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அனலிஸ் அண்ட் பாலிசி இதுவும் வரும். இதுல மனிதவள ஆட்சேர்ப்பு ஏன் வரப்போகுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஏன் வரப்போகுது, இந்த இடத்துல சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா, இந்த கொஸ்டின். ஓகேங்களா, இது இப்போ உங்களுக்கு இப்போ தோணும், இப்போ குரு சார் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இந்த கொஸ்டின்லாம், இந்த கொஸ்டின் 34வது கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, கரெக்டா? ஆனா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேங்களா, இது இப்ப இந்த அளவுக்கு அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க சிலபஸ் விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. 100% நான் சொல்றேன். நான் எந்த ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா டிஎன்பிஎஸ்சியை அக்கு வேற ஆணி வேற அவ்வளோ என்னை விட அவ்வளோ தெளிவாக யாருன்னா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் பண்ண விதம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அவங்க பண்ண விதம் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ கிளியராக நாங்கள் டிஎன்பிசி அனலைஸ் பண்ணியிருக்கோம். எப்படி கேட்பாங்க இந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலே 400 பேர் நிற்க வைக்கிறோம். அவ்வளோ விளம்பரம் கிடையாது. நம்ம விளம்பரம் பண்ணல, சைலண்டாக பண்ணிட்டு இருக்கோம். விளம்பரம் வந்து நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு போஸ்ட்டுமே டெய்லியுமே நம்ம போட்டு விளம்பரம் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா, சீக்கிரட்டா ஷெடியூல் கூட சீக்கிரட்டா குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல தான் இருக்கு ஷெடியூல். டெய்லி யூடியூப்ல என்னென்ன வீடியோ வரப்போகுது அப்படின்ற ஷெடியூலே டெலிகிராம் குரூப்ல சீக்கிரட்டா அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இது சீக்ரெட் மிஷன் தாமா. ஓகேங்களா, உங்க நண்பர்களுக்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ணி பதிவு பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து சி. 35 இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடனிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுகிறது. மேல இது கூற்றா வச்சிருந்தேன், இங்க காரணமா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி கேட்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில வணிக வங்கிகள், அதாவது கமர்ஷியல் பேங்குகள் வந்து ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற முடியும். எஸ், அவங்க கிட்ட மட்டும்தான் கடன் பெற முடியும். ஆன்சர் வந்து சி தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 36 இந்திய ரிசர்வ் வங்கியுடன் தொடர்புடைய நபர்கள்ல பொருந்தாதவர் சொல்றாங்க. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி நபர்கள் இப்ப ரகுராம் ராஜன் வந்து 23வது கவர்னரா இருந்திருப்பார். சி ரங்கராஜன் இருக்காருல்ல, சி ரங்கராஜன் வந்து பாத்தீங்கன்னா 19வது கவர்னரா இருந்திருப்பார். மன்மோகன் சிங் இருக்காருலாமா, மன்மோகன் சிங் இவர் வந்து 15வது கவர்னரா இருந்திருப்பார். பட் கேவி விஸ்வநாதன் வந்து கிடையாதுமா, இவர் தான் தவறானது. இவங்களாம் கவர்னரா இருந்திருப்பாங்க. ரகுராம் ராஜன் 23வது கவர்னர், சி ரங்கராஜன் 19வது கவர்னர், மன்மோகன் சிங் 15வது கவர்னரா இருந்திருப்பாங்க, ஆர்பிஐ கவர்னரா. இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 37வது கேள்வி எவ்வளவு நேர்த்தியா கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்திய அரசு ஜூலை 15 இந்த கல்வி கண் திறந்த காமராசர் பிறந்த நாள் இருக்குல்ல, ஜூலை 15 2010 அன்று ரூபாய் சின்னம், அதாவது இந்த ருபீஸ் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த சிம்பிளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம், இது இந்தோனேஷியா, இந்தோனேஷியா, மொரிஷியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீஷல்ஸ் ஆகிய நாடுகளின் பணமும் ரூபாய் என்று அழைக்கப்பட்டதால் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவன் தமிழக அரசு திடீர்னு பண்ணியிருப்பாங்க, ரூபாய் அப்படின்னே கொண்டு வந்திருப்பாங்க. பட்ஜெட்ல ஸ்டாலின் இருந்திருக்காங்க, ரூபாய்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பதிலாக இப்படி தமிழக அரசு மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது சரியா கேட்ட சார் 100% கரெக்ட். ரெண்டுமே அப்படி பள்ளிப்பாட புத்தகத்துல எடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 38 ரிசர்வ் வங்கியின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் ஆளுநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலமாக சிடி தேஷ்முக் இருந்தாரா? தேஷ்முக் உடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2150 நாட்கள் தான் அவர் வந்து இருந்திருப்பார். பட் ஆனால் நீண்ட காலமாக பணியாற்றினா பெனிகல் ராமாராவ் அவர்கள் தான் இருந்திருப்பார். ராமாராவ் அவர்கள். ஓகேங்களா, ராமாராவ் அவர்கள் தான் பெனிகல் ராமாராவ் 1949 இருந்து 50 கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நான் சொன்னேன்ல வரையில் பதவி இருந்திருப்பார். அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ப ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக மிக குறுகிய காலம் பணியாற்றவர்னா அமிர்த் கோஷ் அவர்கள் தான். அமிர்த் கோஷ் அவர்கள் தான் மிக குறுகிய காலமாக பதவியேற்றிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1985 வெறும் 20 நாட்கள் மட்டுமே பணியாற்றிருப்பாருன்னு சொல்றாங்க. இப்ப 20 நாட்கள் அமித் கோஷ் அப்படிதான் 85 காலகட்டம் கரெக்ட் தான். ஓகேங்களா, இதுல என்ன சார் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அப்ப 1 தப்பு 2 கரெக்ட்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாரு, இந்த இருக்கு பாரு, பாம்பே இருக்கு பாரு, ஆன்சர் பாம்பே. ஓகேங்களா, அடுத்து 39 கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கி
சாதனைகளில் சரியானதை தீர்க. இந்திய ரிசர்வ் வங்கியில் சாதனைகள், இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. 2008 2009 ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தநிலை காலத்துல இந்திய ரிசர்வ் வங்கி தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றியதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டு தான், இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றியது. இரண்டாவது, வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி ஒரு காலத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை நிறுவனமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆமா, அதான் சொல்றேன், நபார்டு இருக்குல்ல, அந்த நபார்டு தான் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, நபார்டு தான் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஆமா, நபார்டு வந்து 1982 ஜூலை 12 உருவாக்கப்பட்டிருக்கும். ஆமா, ஒரு காலத்தில் அது ஆர்பிஐ இப்ப தனி பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க, அக்ரிமெண்ட் தனி கொண்டு வந்துட்டாங்க அக்ரிகல்ச்சருக்காக. 2016-17 மேற்கொள்ளப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. ஆமாங்க, வெற்றி. கிட்டத்தட்ட 98.96% காசு வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்போ அது வெற்றி தானே அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி தான். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சு படிங்க. ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லி. ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி எடுத்துக்கலாம். டெல்லி இஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 40வது கொஸ்டின் பாருங்க. கேஜே உதேஷி இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஆவார். ஆமா, இப்ப இதே இடத்துல பாருங்க, கேஜே உதேஷி இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி. இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுமே கவர்னரா நியமிக்கப்படல. ஆனா சப் கவர்னரா நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா கேஜே உதேஷி. கரெக்டு தான். ஏப்ரல் 1935, சரி ஒன்னு கூட எடுத்துக்கலாம். 1 ஏப்ரல் 1935 நிறுவப்பட்ட ரிசர்வ் வங்கி தனது தலைமையகத்தை 1937 கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றியதுன்னு சொல்றாங்க. 2 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். 2 கூற்றுகளுமே நமக்கு சரியாக தான் இருக்கு. ஓகேங்களா, 41வது கேள்வி. இது நல்ல ஒரு கேள்விமா. இந்த பண மதிப்பிழப்பு செய்யக்கூடிய காலகட்டங்களில் யார் யார் இருந்தாங்க அப்படின்றது விளக்கக்கூடிய ஒரு பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துரும். இப்போ நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இப்போ பண மதிப்பிழப்பு ஒரு 4 டைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். இப்போ முதல் பண மதிப்பிழப்பு செய்யப்படும் போது சிடி தேஷ்முக் இந்த 1947 அவர் தான் இருந்திருப்பார். சுதந்திரம் அடையும் போது கூட அந்த காலகட்டத்தை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த சிடி தேஷ்முக் தான் இருந்திருப்பார். 2வது பண மதிப்பிழப்பு செய்யும் போது ஐஜி பட்டேல் அவர்கள் தான் இருந்திருப்பார். 3வது பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு அப்போ வந்து 3வது 2016 காலம். இப்போ உங்களுக்கு அந்த இயர் தெரியாது, சரி அது எப்போ பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த பிராக்கெட்ல காலம் கொடுத்துருக்கு க்ளூக்காக. உர்ஜித் பட்டேல் 2014 உர்ஜித் பட்டேல். இப்போ ரீசெண்டா 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது. இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ல இருந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் அப்படின்றது இங்க விளக்கமா. அப்ப ஆன்சர் பார்க்கும்போது டெல்லிஸே நமக்கு பர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும். டெல்லிஸே பர்ஃபெக்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ 42வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர்களை அவர்களின் பணிக்காலத்தின் அடிப்படையில சரியாக வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பணிக்காலத்தின் அடிப்படையில வரிசைப்படுத்தணுமா? சரி, வரிசைப்படுத்துருவோமா? இப்போ இந்த ஜா இருக்காருல்ல, ஜா என்ன ஜா அப்படின்னா எல்கே ஜா. இந்த எல்கே ஜா வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்திடுவோம். எல்கே ஜா வந்து பாத்தீங்கன்னா 1137 வருவாரு. 1137 நாட்கள் வந்து பணியாற்றியிருப்பார். இந்த ஜேம்ஸ் ஃப்ரைடு டெய்லர் இருக்கார்ல, ஜேம்ஸ் ஃப்ரைடு டெய்லர், இவர் வந்து பாத்தீங்கன்னா 2057 நாட்கள் பணியாற்றியிருப்பார். பிஎன் அதார்கர், இந்த பிஎம் அதார்கர் இருக்கார்ல, அதார்கர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் அதார்கர் வெறும் 42 நாட்கள் பணியாற்றியிருப்பார். கேஜி அம்பிகோன்கர், இந்த அம்பிகோன்கர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் 45 நாட்கள் தான் பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா, 45 இவர் 45 நாட்கள் அம்பிகோன்கர். கே புரி இருக்காருல்ல, இவர் வந்து 621 நாட்கள் பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த அளவுக்கு கேட்பாங்களா குருசன் கேட்டா, இப்படி கேட்டுட்டா நீங்க போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் 400 பேர். திரும்ப பதிவு பண்றேன், எப்படி கேட்டாலும் கேள்வி போட்டு தான் ஆகணும். என்னாலேயும் இந்த கேள்வி எடுக்க முடியுது அப்படின்னா ஏன் டிஎன்பிசி எடுக்க மாட்டாங்க? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, நீங்க இதுக்கு என்ன வரும்? இப்போ 40 நீங்களே அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 2 வரலாமா? அதிக அடிப்பும் போது ஃப்ரைடு, அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு 2ல. பாருங்க, ஜேம்ஸ் ஃப்ரைடு டெய்லர் தான் 2057 நாட்கள் இருந்து பண்ண. அந்த ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்சதா கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சர் பீன் லாக் பண்ணிக்கலாம். அதுதான் அதிகம். ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எல்கே ஜா தானே சார் அடுத்து அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு டவுட் கேட்பீங்க. கரெக்டுங்களா? பட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா நார்மலா இதுக்கு ஆன்சர் வந்து 2, 4. அபில்கோன் கோஷ் வந்து பார்த்தோன்னா 60621 கொடுத்துருக்காங்க. பட் எல்கே ஜா வந்து 1037. என்ன மிஸ்டேக் ஆகுது இருக்கு?
ஒரே செகண்ட் ஓகேங்களா, என்னன்னு பார்த்துருவோம், ஒரே செகண்ட் ஓகேங்களா. அங்கே பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து டைப்பிங்கில் இல்லைம்மா ஓகேங்களா, டைப்பிங்கில் மிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றிட்டு கொடுக்குறேன், ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் மாற்றிடுறேன். ஆன்சர் வந்து 21543 இதுதான் ஓகேங்களா, அது சரியான ஆன்சர். நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கும்போது இந்த 42வது கேள்வியை மாற்றிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா, மாற்றிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னன்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, டைப்பிங்கில் தான் மிஸ்டேக் ஆகிட்டேன் ஓகேங்களா. இது கரெக்டாக நோட் பண்ணிக்க, இந்த இயர் நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா, இயர் நோட் பண்ணிக்கிங்க, மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்த கேள்வி போலாமா. ஆன்சர் வந்து 21543 எழுதி போட்டதெல்லாம் கரெக்டு தான்மா. ஸோ ஜா வந்து 1037 தான். ஸோ ஃப்ரைடு வந்து பார்த்தா 2057 தான். அதாருக்கு வந்து 42 தான். அம்பிகன் கோட் 45 தான். ஸோ புரி வந்து 621 தான். ஸோ இது வந்து கொஸ்டின் மட்டும் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கு, பட் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை ஓகேங்களா. 21543 அப்படின்றது ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை. நான் ஆன்சரை ஆப்ஷனில் மாற்றிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க, இதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி வாங்குவீங்கல்ல, அப்போ வந்து நான் பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதில் கரெக்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஓகேம்மா, அதுதான் இன்னும் வரைக்கும் நான் குரூப்பில் பிடிஎஃப் கொடுக்காம இருக்க காரணம், ஏன்னா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வச்சா மாற்றிட்டு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக குரூப்ல என்ன கொடுக்கல ஓகேங்களா. இதுக்கப்புறம் கொடுத்துருவேன் ஓகேங்களா. அடுத்து பாருங்க 43 பாருங்க, அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் என்ன சார் அப்படின்னா, அதாவது the scheduled banks are those which are அதாவது enter in the அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க, இந்த அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ entered in the அப்படின்னா இந்த scheduled banks இருக்குல்ல, scheduled banks அட்டவணையிடப்பட்ட, அதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது, இந்த கொஸ்டின். அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இரண்டாவது அட்டவணையில இடம்பெற்றிருக்குமா, இரண்டாவது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கிகள் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கு, அதாவது என்னன்னா ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய அட்டவணையில் சேர்க்கப்பட்ட வங்கி, ஆர்பிஐக்கு கீழே டைரக்டா வரக்கூடிய வங்கிகள் எல்லாமே ஷெட்யூல்டு பேங்க்ஸ் சொல்லுவாங்க, அட்டவணைப்பட்ட வங்கிகள். அது இரண்டாவது அட்டவணை. அதுல இப்ப பொதுவாகவே இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 கீழே 2 அட்டவணைகள் இருக்கு, முதல் அட்டவணை, இரண்டாவது அட்டவணை. இதுல இரண்டாவது அட்டவணையில ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ் பாருங்க, இது ஆர்பிஐ, ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க வரும், இரண்டாவது அட்டவணையில வந்துடும். அந்த ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடிய பேங்குகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்குகள்லாம் முதல் அட்டவணை. அதுக்கு ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்குக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே முதல் அட்டவணையில் வரும். ஆக மொத்தம் 2 அட்டவணைகள் தான் இருக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 44வது கொஸ்டின். இது 44வது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். இது நார்மலா இது நீங்க படிச்சு பார்த்தாலே உங்களால ஆன்சர் எடுத்துக்க முடியும், படிச்சு பார்த்தாலே ஆன்சர் எடுத்துக்க முடியும். பட் இதுல ரொம்ப யூனிக்னஸ் எல்லாம் கிடையாதுமா, இது ரொம்பலாம் கிடையாது. நீங்க நார்மலாவே இது என்ன பண்ணுங்க, படிச்சு பாருங்க, ஆன்சர் எடுக்க முடியுதான்னு பாருங்க ஓகேங்களா. 44, அதாவது நிலைத்தன்மை, நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி. அப்போ இது வந்து ஆர்பிஐ உடைய 90வது ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆர்பிஐ உடைய 90வது ஆண்டு நினைவு நாள் எடுத்துக்கலாமா. அந்த நினைவு நாள் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலைத்தன்மை, தன்னம்பிக்கை மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அது கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 3, ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு அப்படின்னு, அது ரிசர்வ் வங்கி 90வது ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 3 தெரிஞ்சதா கூட நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது நிதி எழுத்தறிவு பெண்களின் செழிப்பு, அது நிதி எழுத்தறிவு வாரம் 2023 செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அனைவருக்கும் எங்கும் எப்பொழுதும் மின் பணம் செலுத்துதல், இந்த கான்செப்ட். இது எப்படின்னா பணம் செலுத்துதல் தொலைநோக்கு அப்படின்ற அந்த கான்செப்ட் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருந்தாங்க ஆர்பிஐ. பணம் செலுத்துதல் தொலைநோக்கு அப்படின்ற ஒரு திட்டம், அதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். பாதுகாப்பான வங்கி சேவை, அடையாளம், ஒருமைப்பாடு மற்றும் உள்ளடக்கம். இது வந்து உலகளவிய ஹக்கத்தான் அப்படின்ற அந்த கான்செப்ட் ஓகேங்களா. அதாவது ஹக்கத்தான் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இருந்து வந்தது. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு ஏசி ரைட் ஆன்சர். முக்கியமான கொஸ்டின், இது ஒரு கரண்ட் அஃபேர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விமா, சிஏ கரண்ட் அஃபேர்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள முழு வங்கித்துறைகளையும் கட்டுப்படுத்தவும், வங்கித்துறைகள் அப்படின்னா நிறைய கீழே இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸும் ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங், அதை கண்ட்ரோல் பண்றதை கட்டுப்படுத்தவும் மேற்பார்வையிடவும் ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 போட்டு போறீங்க, கிடையாது, வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. இதுதான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 46வது கேள்வி. ஒரு பொறுத்துக்கு வச்சு கொடுத்துருக்காங்க, 40 பொருத்திட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போய் ஆன்சர் பார்ப்போம், பொருத்திடுவோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. என்ன சார் அப்படின்னா, ரிசர்வ் வங்கியின்
அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர். இந்த ஒரு கேள்வி தெரிஞ்சதால ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, நான் ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் முதல் இந்திய ஆளுநர் யாருன்னா தேஷ்முக் தான், சிடி தேஷ்முக். 1990 ஆண்டின் தவணை இருப்பு சமநிலை நெருக்கடியின் போது வழிகாட்டியவர் யாருன்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா அவர் வெங்கட்ராமன் தான் வழிகாட்டி இருப்பார். வங்கி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி தனியார் வங்கிகளின் வருகைக்கு அனுமதி அளித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. வங்கி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி தனியார் வங்கிகளின் வருகைக்கு அனுமதி அளித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. சி. இந்த அனுமதி அளித்தவர் யார் அப்படின்னா சி ரங்கராஜன் அவர்கள் தான். சி ரைட் ஆன்சர். பணவீக்க இலக்கு மற்றும் வாரக்கடன் வெளிப்படைத்தன்மையை முறைப்படுத்தியவர். பணவீக்க இலக்கு டார்கெட், இன்ஃபிளேஷனோட டார்கெட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து கடன் வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த வாரக்கடன் வெளிப்படைத்தன்மையை முறைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கறாங்க. அவர் யாருன்னா 23வது ஆர்பிஐ கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் அவர்கள் தான். ஆண்டின் சிறந்த ஆளுநர் 2023 யாருக்கு வந்து சிறந்த ஆளுநர் அப்படின்னு லண்டன் பேங்க் வந்து விருது கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சக்திகாந்த் தாஸ் அவருக்கு தான் 2023 கொடுத்தாங்க. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் பார்க்கும்போது நமக்கு 2, 1, 4, 5, 3 ஓகேங்களா, அப்படிதானே வருது 5, 3. எஸ், அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து நமக்கு 2, 1, 4, 5, 3 ஆன்சர் வந்து நமக்கு ஏசிய ரைட் ஆன்சரா இருக்கு. அடுத்து பாருங்க, அமைப்பில் புதிய நாணயம் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? அமைப்புல, அதாவது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு புதிய நாணயம் அறிமுகப்படுத்தும் போது என்ன நடக்கும்? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இவர் கூட 75 ரூபாய் காயின்ல வெளியிட்டு இருந்தாங்க. யாருக்குன்னா கருணாநிதிக்கு வெளியிட்டு இருந்தாங்க. ஆர்பிஐ கூட உங்களுக்கு புது புது காயின்ஸ்ல வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பொதுமக்களிடம் பணம் புழக்கம் அதிகமாகும். கரெக்ட் தான். பொது மக்களின் பெயரளவு வருமானம் உயரும். ஆமா, புது நாணயங்களை அறிமுகப்படுத்தும் போது கரெக்ட். பொதுவாக விலை மட்டம் குறையும்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா, அதிகரிக்கும். விலை மட்டம் குறையாது, அதிகரிக்கும். சில்லற காசு இல்ல, சில்லற கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரூபாய் புதிய நாணயம் இப்ப நீங்க சிம்பிளா புதுசா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 50 பைசா நாணயம் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப 50 பைசா கூட ஒரு பொருள் கிடைக்கும்ல. இப்போ ₹1 இப்ப நம்ம ₹1 ஷாம்பு கிடைக்குது. ₹1 தான் மினிமம் பிரைஸ். இப்போ நமக்கு ₹1 ஷாம்பு கிடைக்குது. அப்போ திரும்ப நமக்கு என்ன ஆகும், நீங்க 50 பைசா வச்சீங்கன்னா 50 பைசால கூட ஷாம்பு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வரும்? சி தான் ரைட் ஆன்சர். அப்ப பொதுவாக விலை மட்டம் குறையும்னு கொடுத்துருக்காங்க. விலை மட்டம் குறையாது, அதிகரிக்கும், அதிகரிக்காது, நிலையாதான் இருக்கும். ஓகேங்களா, அதுல எந்த இஷ்யூம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ 48 பாருங்க, இந்தியாவில் விரிவான பணம் எவற்றை உள்ளடக்கியது? ஆர்பிஐ வந்து M1, M2, M3 அப்படின்லாம் விட்டுருப்பாங்க. அதுல M3 பணம் தான் விரிவான பணம்னு சொல்லுவாங்க. M3 பணம் தானே சொல்லுவாங்க விரிவான பணம், அதாவது போர்டு மணின்னு சொல்லுவாங்க. போர்டு மணி. ஓகேங்களா, அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பொதுமக்களிடம் உள்ள காகித பணம், நாணயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரிவான பணம் தான். இப்போ நீங்களே எடுத்து உங்ககிட்ட வச்சு இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காகித நோட்டுகள் 1000 ரூபாய் 500 நோட்டுல வச்சுருப்பீங்கல்ல, அது 1000 ரூபாய் நோட்டுகள் இப்ப இல்ல, பட் ஓகே. நாணயங்கள் சில்லற வச்சுட்டு இருப்பீங்க, உண்டியில போட்டு சேர்த்து வச்சிருப்பீங்க, அந்த காசு. வங்கியிடம் உள்ள கோப்பு வைப்பு தொகைன்னா இப்ப நீங்க போயிட்டு உங்க வீட்டு பத்திரம் பட்டாக்கள் பேங்க்ல வச்சிருவீங்க, அது கோப்பு, அது விரிவான பணம் தான். வங்கியிடம் உள்ள கால வைப்பு தொகை, இப்ப நீங்க வங்கியில போய் நீங்க காசு டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களா, ஒரு 1 year 2 years எவ்வளவு வேணும் டெபாசிட், அந்த காசு. ஆர்பிஐடம் உள்ள இதர வைப்பு தொகை, ஆர்பிஐ வந்து மத்த பேங்க் கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வச்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே விரிவான பணத்தின் தான் வருமா? இப்ப சரியானது எதுன்னு கேக்குறாங்க. சி ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சு படிச்சீங்கன்னா எக்கனாமிக் ரொம்ப ஈஸி. 49வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்கிறாங்க. அதாவது த கமர்ஷியல் பேப்பர் என்பது குறுகிய கால பிணையமற்ற உறுதிமொழி பத்திரம். கரெக்ட் தான். கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது ஒரு குறுகிய கால பிணையமற்ற உறுதிமொழி பத்திரம் தான் சொல்லுவாங்க. அது கரெக்டா தான். இப்ப இந்த பிசினஸ் பண்றவங்க இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இது பள்ளி பாடப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் என்பது ரிசர்வ் வங்கியால் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நீண்ட கால சாதனம் கிடையாது. நீண்ட காலம் கிடையாது, குறுகிய காலம் தான். இது தப்பு. கால் மணி என்பது வங்கிகளுக்கு இடையிலான குறுகிய கால நிதி. எஸ், கால் மணி, எஸ், குறுகிய கால நிதி கரெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ கால் மணி என்பது வங்கிகளுக்கு இடையிலான குறுகிய கால நிதின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4வது பாயிண்ட் பாருங்க, ஜீரோ கூப்பன் பவுண்ட்ஸ், அதாவது பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பவுண்ட்ஸ், ஓகேங்களா, ஜீரோ கூப்பன் பவுண்ட்ஸ். இது என்ன சார் ஜீரோ கூப்பன் பவுண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா பவுண்ட்ஸ் எடுத்து என்பது வட்டியுடன் கூடிய குறுகிய கால பத்திரங்கள் பட்டியலிடப்பட்ட வங்கியால்
நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதுன்றாங்க. இது தப்புமா? இது வந்து பட்டியலிடப்பட்ட வங்கியில வராது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு தப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? பட்டியலிடப்பட்ட வங்கிக்கு வராது. ஸோ அப்போ என்ன சார் ஆன்சர் அப்படின்னா, இது வந்து சி தான் ரைட் ஆன்சர். 1, 3 தான் சரியான பேர். இந்த கமர்ஷியல் பேப்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, கால் மணி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் 0 பவுண்ட்ஸ் அப்படி மாறி வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீ கரெக்ட் 1-3 வந்து பர்ஃபெக்ட். இது பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. கரெக்டாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ரிசர்வ் வங்கியால் எந்த ஆண்டு விளிம்பு நிலை கடன் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது? விளிம்பு நிலை கடன் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 2011 விளிம்பு நிலை கடன் பெறும் வசதி. இப்போ ரொம்ப நீங்க விளிம்பு நிலை அப்படின்னா போய் கடைசி கட்டத்தில் கூட போய் கமர்ஷியல் பேங்க்ஸ் போய் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிக்கலாம். ஸோ இதான் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே. கடைசியாக நம்ம என்ன பார்த்துரும். ஆன்சர் 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ ஆன்சர் கீ வந்து நம்ம யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் கீ நம்ம யூடியூப் சேனல் மட்டும் தான் இருக்கும். நம்ம தனியாக கொடுக்குறது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பிடிஎஃப், இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த 93 ஒரு நிமிஷம் 9384162541 இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ₹5 நீங்க ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு அனுப்புங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கு, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் நாங்க கொடுத்துருவோம். சார் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பிடிஎஃப் வேணும் சார், இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பிடிஎஃப் மொத்தமே எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஒரு பிடிஎஃப்க்கு ₹5. இது வரைக்கும் நடந்த பிடிஎஃப்க்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. கால்குலேட் பண்ணி எங்க அமௌண்ட் போட்டு விட்டுருங்க, நாங்க அது பிடிஎஃப் மொத்தமே கொடுத்துருவோம். சார் எனக்கு இல்லை சார், எனக்கு டெய்லியுமே நான் பே பண்ணி வாங்குறது கஷ்டமா இருக்கு சார், இந்த ஜூன் மந்த் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்க அந்த பேட்ச் ஒன்று சொன்னீங்களே சார், ஜூன் மந்த் வரைக்கும் இருக்க பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். அதுல எல்லா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். அதுதான் ஸ்பெஷல். ஜூலை அந்த ஜூன்ல இருக்கக்கூடிய ஜூன் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்ச்ல ஸ்பெஷல் அப்படின்னா 1 டேக்கு முன்னாடி நாங்க என்ன கொடுக்க போறோம், என்ன ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருவோம். இதான் படிக்கணும்னு சொல்லிடுவோம். பட் யூடியூப்ல வரும்போது நீங்க ஆன் தி ஸ்பாட்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கும் யூடியூப்ல மட்டும். ஸோ நீங்க 1 மந்த் அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா ₹150 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் வரப்போற எல்லா பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கேட்கப்பட்ட 2 கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன பண்ணுங்க, டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆன்சரை வந்து கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. ஓகேங்களா? நன்றி.